ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி ஒரு நியூவான சைனீஸ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைனீஸ் ட்ராமாவை கையில் எடுத்திருக்கோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இப்போ ஆன்கோயிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ராமா நேம் மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ். இந்த ட்ராமா இப்போ தான் புதுசாக ஆன்கோயிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிங் ரொமான்ஸ்னு செம்ம சூப்பரான ஒரு ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ட்ராமா ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய பேலஸ், சென் நாட்டு பேலஸை தான் காட்டுறாங்க. அந்த நாட்டு மன்னர் ஷியாவோ ஹுவான்கிற மன்னர் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போகிறாரு. ஆனால் அவருக்கு பதிலாக அவருடைய குழந்தை, 1 மாதமே ஆன ஒரு குழந்தைய அந்த நாட்டுடைய ராஜமாதா அவரை கூட்டிகிட்டு வந்து அவரையும் மன்னராக முடிசூட்டி விடுறாங்க. அந்த குழந்தையோட இடத்துல இருந்து நம்ம ராஜமாதா தான் அந்த நாட்டை பற்றின எல்லா முடிவுகளையும் எடுக்க போகிறாங்க. அப்படியே நம்ம குட்டி ராஜா ஷியாவோ கியூ மன்னர் ஆயிட்டு 6 வருஷங்கள் கடந்து போயிடுது. அப்படியே அந்த நாட்டுடைய தளபதியோடைய இம்பீரியல் கார்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணுற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஆள் முகத்தையே காட்டாமல் அப்படியே வீரமாக உட்காந்துருக்க. அப்போ கொஞ்சம் காவலாளிகள் நிறைய ஆட்களை கையில் காலிலெல்லாம் கட்டி அவங்க கண்ணை கட்டிலாம் கூட்டிகிட்டு வந்து அந்த முகத்தையே காட்டாத ஒருத்தர் உட்காந்துருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி முட்டி போட வைக்கிறாங்க. இவர் யாருன்னா நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ இவர் தான். நேம் வந்து சென்னுடைய அசிஸ்டண்ட்டும் தளபதி. நாங்கள் நைட்டு ஃபுல்லாகவே இவங்களை அடித்து எவ்வளவோ விசாரித்து பார்த்துட்டோம். ஆனால் உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுவுமே இவங்க வாயிலிருந்து உண்மை வெளிவர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, முகத்தை காட்டாமலேயே கை அசைவிலேயே அவங்களுடைய கை கட்டு கண் கட்டெல்லாம் அவுத்து விடுங்கன்னு சொல்ல உடனே எல்லா கார்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கை கட்டு கால் கட்டு கண்ணில் கட்டி இருக்கிற கட்டு அத்தனையுமே அகர்த்து விட்டுடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஷென்னும் அவருடைய முகத்தை காட்ட இவங்க எல்லாருமே அவருடைய முகத்தை பார்த்துட்டு செம்மையாக பயந்து போயிட்டு வெள்ளை பெசாசுன்னு கத்திட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தப்பு செய்கிற அத்தனை பேத்துக்கும் சிம்ம சொப்பனமாக இருப்பார் போல இருக்கு. அதனால தான் செம்மையாக பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் செம்ம மாசம் அவருடைய வில் அம்பை எடுத்து குறிப்பாத்து விட எல்லார் மேலேயும் அந்த அம்பு பட்டு விழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் 2 பேர் தப்பிச்சு ஓட தான் பார்க்குறாங்களா. அந்த 2 பேர்த்துல ஒருத்தன் ஒரு மரத்தூண் கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஏர்லேயே சுற்றி ஒரு 2 அம்பை விட அந்த 2 அம்பும் அந்த மரக்கட்டையிலேயே குத்தி அந்த கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலையும் அவன் மேலேயும் குத்திடுது. ஹீரோவும் செம மாசா பக்கத்துல இருந்தவனுக்கு பயத்துல 1 பாத்ரூமே விட்டுறான். ஹீரோ பக்கத்துல வந்து அந்த 2 அம்புல ஒரு அம்பை மட்டும்தான் பிடுங்குறாரு. எதுவுமே பேசல. அப்படியே பக்கத்துல நின்றுட்டு இருந்தவன் நடுங்கி போயிட்டு கீழே விழுந்துட்டு, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, எங்களை 100 குழந்தைங்களை கடத்தி அடிமைகளாக விற்கிறதுக்காக ஜென்னன்கிற ஒரு ஆள் தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அவனையும் மற்ற காவலாளிகள் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் கையில் பட்ட ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு, எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அதை செய்வேன், யாராலும் என்னை தடுக்க முடியாது, நீங்கள் என்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அவனை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அரண்மனைக்கு கிளம்பிற. அரண்மனையில் ஒரு இளவரசன் வந்துட்டு ராஜமாதா கிட்ட, ராஜமாதா நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்லோகம்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன், கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லி ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்க. அவங்களும் உச்சி குளிர்ந்து போய் ரொம்பவே சந்தோஷம், எனக்காக நீ வேண்டிக்கிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, நீங்கள் அவனுக்கு ரொம்ப நல்லாவே டீச் பண்ணுறீங்க, அதனால தான் அவனுக்கு ரொம்ப மரியாதை தெரிஞ்சு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் பாராட்ட. அதுக்கப்புறம் நம்ம ராஜமாதாவும் பார்க்குறாங்க, ஷென்னை மட்டும் காணும், எங்கே ஷென்னை காணும்னு கேட்க உடனே மினிஸ்டர்லேயே இருந்துட்டு அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கார் ராஜமாதா, அதனால தான் அவருக்கு கோர்ட்டுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ரொம்ப வேலை இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாகவே சொல்லி ராஜமாதா கிட்ட போட்டு கொடுக்குற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மினிஸ்டருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ ராஜமாதா கிட்ட அவனை பற்றி தப்பா சொல்லணுங்கிறதுக்காக எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் நம்ம ஷென்னோ அரண்மனைக்கு வராரு. அங்கே கார்ட்ஸ் எல்லாம் ஷென் அரண்மனைக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லி முழங்க அரண்மனையோட கதவுகளையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஷென்னும் உள்ளே வந்துட்டு ராஜமாதா கிட்ட வணக்கம் சொல்லிட்டு, ராஜமாதா 100 குழந்தைங்களை கடத்தினவங்களை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம், அதனால தான் என்னால் வர முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அதனால தான் நாங்கள்லாம் கூட நிம்மதியாக இருக்க முடியுது, இல்லைன்னா எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. காலையில் அமைச்சர் ஜோ கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீ ரொம்பவே நம்ம நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க, அதனால உனக்கு ஒரு ரிவார்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை பற்றி நானும் கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜமாதா சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இப்படிங்க அரண்மனையில் ராஜமாதா எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே ராஜாவோட சிம்மாசனத்தில் நம்ம குட்டி ராஜா உட்காந்துக்கிட்டு பால் வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு.
ஹீரோவும் ராஜமாதாவுக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வந்து அங்குள்ள இடத்தெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ அந்த ஜூ அமைச்சரும் ஒரு இளவரசன் உள்ள பேசிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த ஷென் ரொம்ப மோசமானவன், ஒரு செல்ஃபிஷ் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஷென்னை பற்றி எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ள ராஜமாதா கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு நல்லபடியாக சொல்லிட்டு வெளியே வந்து ஷென்னை பற்றியே ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஷென் கேட்டுடுறான். ஆனால் எதுவுமே சொல்லாத அங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அழகாக மார்க்கெட்டில் துள்ளி குதித்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்காக. அப்போ அங்கே மாடியிலேருந்து யாரோ ஒருத்தங்க ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாம் கூடையில் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. அது தவறுதெல்லாம் தட்டி விட அவங்க மேலே ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக மழை தூடுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கு. அதை பார்த்து அவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாம் கொட்டி விட்டாங்களே, அவங்க சாரி கேட்குறாங்க. பரவாயில்ல நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்காக ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஜஸ்டிஸ் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆளாக கிளம்பி போயிட்டு அங்கே உள்ள இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க் போல் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கக்குள்ளே டக்குன்னு ஸ்லிப்பாகி எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருது. அதையும் கூட ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு என்னது இப்படி கீழெல்லாம் கொட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இன்னொரு ஆள் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் அப்போ அங்கே உள்ள ஹெட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு அங்கே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ இன்னொரு ஆஃபீஸர் பக்கத்தில் போயிட்டு எங்கே நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன முடிக்காத வச்சுருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நானும் ஆட்கள் வேணும்ன்ட்டு நானும் மேல் இடத்துல கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சுட்டு அவங்க ரெக்கார்டெல்லாம் ஃபைல் பண்ணி வைப்பாங்கன்னு மட்டும் சொல்லி ஒரு பெண்ணை மட்டும் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. எனக்கு தேவை 2 ஆம்பளைங்க தேவைப்படுறாங்க. அவங்க தான் இங்கே நடக்கிற குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும். இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் மட்டம் தட்டியும் பேசுகிறாங்க. அது அவங்களுக்கும் புரியுது, மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேல் அதிகாரியும் அவங்க கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இதை ஃபைல் பண்ணி வையின்னு சொல்லி கொடுக்க அவங்களும் அதை வாங்கி பார்க்குறாங்க. அதுவும் ஒரு வில்லேஜ் நேமை போட்டு அப்படி அந்த கிராமத்தில் என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. அதை பார்க்குற நம்ம ஹீரோயினோட முகமும் ஒரு மாதிரி ஆகுது. அந்த கிராமத்துக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுவும் நம்ம போக போக பார்க்கலாம். அப்படியே மார்க்கெட் சைடை தான் காட்டுறாங்க. அங்கே மக்கள்லாம் பரபரப்பாக அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவும் இன்னொரு மினிஸ்டர் லீன்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவனும் அரண்மனைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கிற அந்த மார்க்கெட் சைடில் அவங்களும் அதே சைடு வந்துகிட்டு இருக்க. அப்போ முதல்ல இந்த லீங்கிறவன் தான் முதல்ல வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு மக்கள்லாம் பயந்து அடிச்சுட்டு கருப்பு பிசாசு சொல்லிட்டு பயந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு ஆள் அங்கே புதுசாக வந்திருப்பான். அந்த ஆள் ஒருத்தங்கிட்ட கேட்குறான், ஏன் இப்படி மக்கள்லாம் இவரை பார்த்து பயந்துட்டு ஓடுறாங்க, அப்படி என்ன கொடூரமான ஆளா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா கொடூரமான ஆளு தான், இவன் அரண்மனையில ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்கிட்ட மட்டும் தப்பு பண்றவங்க மாட்டிக்கிட்டாங்க, ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குவான், அந்த டார்ச்சர் பண்றதுக்காக 100 விதமான டெக்னிக்கலான எக்யூப்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் அதை கேட்டு செம்மையா பயந்துகிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் அந்த சைடு வந்துகிட்டு இருக்க. இன்னமும் மக்கள்லாம் பயந்து போயிட்டு வெள்ளை பிசாசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு அந்த சைடுன்னு பறந்துட்டு ஓடிட்டு இருக்க. இதை பார்க்குற அந்த புது ஆளுக்கு இன்னமும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் வெள்ளை பிசாசுன்னு பயப்படுறாங்க மக்கள்லாம், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் தான் ஷென், இந்த நாட்டோட தளபதி இவர் தான், ரொம்ப நேர்மையானவர். ஆனா இவர் கண் முன்னாடி தப்பு பண்ணவங்க மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால உயிரோடயே இருக்க முடியாது. இவர் எங்கெல்லாம் காலடி வைக்கிறாரோ அந்த இடம்லாம் அப்படியே சுத்தமா இருக்கணும். அங்க எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது. அதே மீறி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அங்கே தப்பு பண்ணுறவங்களுடைய கதி ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அவன் இன்னமும் பயமுறுத்தி விட, என்னமோ இந்த ஆள் பயந்து போயிட்டு எங்கள் ஊர்லலாம் இப்படி இல்லை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் செமையாக பயந்து போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. அதே சமயம் நம்ம ஷென்னும் அந்த லீயும் 2 பேரும் ஒரே சைடில் சந்திக்கிற மாதிரி வருது. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே அரண்மனைக்கு மன்னர் இறந்த நாள் வருது, அந்த பூஜைக்காக தான் 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் 2 பேருமே சந்திக்க நேரிட அந்த லீ இருந்துட்டு செம்ம நக்கலா நம்ம சென்கிட்ட, என்ன இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ராஜமாதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையா,
நீ கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு வேற எங்கோ போற மாதிரி இருக்கே, அப்பன்னா நீ ராஜமாதாவுடைய கட்டளைய மீற போறி கேட்க. அதுக்கு ஷென்னும், நான் ராஜமாதாவுடைய கட்டளைய மீறி என்னுடைய மேரேஜை நிப்பாட்ட போறதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு குடிமகனா நான் பண்ண வேண்டிய கடமெல்லாம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட கல்யாண வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப இந்த லீ இருந்துட்டு, தளபதி ஷென் போகிறதுக்கு வழி இல்லை, இந்த கடைகள்லாம் காலி பண்ணுங்கப்பா, அவருக்கு வழி விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆளுங்க கிட்ட சொல்ல, அந்த ஆளுங்கள்லாம் போயிட்டு அங்கே உள்ள கடைகள்லாம் அடித்து நொறுக்கி தள்ளி விட்டுட்டு நம்ம ஷென்க்கு வழியை விடுறாங்க. இதுதான் நேர்மையானு தெரியல. அப்போ நம்ம ஷென் அவனுடைய படைகளோட வீரமாக அந்த வழியாக போய்கிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோயின் அந்த சைடு தான் குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஷென் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கறதுக்காகவே அந்த சைடு வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே தான் போறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்க்கறது என்னவோ அவரை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே முன்னாள் அரசருக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக பூஜை நடக்கிற இடத்துக்கும் போக, அங்க உள்ள வேலையெல்லாம் தலைமை எடுத்து செய்யறதுக்காக ஒரு மினிஸ்டர் நம்ம ஹீரோவுக்காக ராஜமாதா கிட்ட ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா அரண்மனையில. அவரு தான் அங்க இன்சார்ஜா இருக்காரு. இவங்களும் அவர் முன்னாடி போயிட்டு, நாங்க லேட்டா வந்துட்டோமான்னு கேட்க, இல்ல கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க பூஜையை தொடங்கி வைங்கன்னு சொல்லி ஆரம்பிக்க, அவங்களும் பூஜையை தொடங்கி வச்சுட்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க படைகளோட கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்க, அப்ப அந்த லீ மேல மட்டும் யாரோ அம்பை விடுறாங்க. அதுவும் ஒரு பெரிய மலையிலிருந்து அந்த அம்பு வருது. அதையும் அந்த லீ சரியா கவனிச்சிடுறான். அதனால தள்ளி போயிட அவனுடைய காவலாளி மேல பட்டுருது. அவனும் அதே இடத்துலயே அப்படியே செத்தே போயிடுறான். அதனால அந்த லீயும் இங்க இருந்து யாருமே போகக்கூடாது, என்னை கொலை பண்ண நினைச்சவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து யாரும் போகக்கூடாது, போங்க அந்த மலைய சலிச்சு தேடுங்க, யார் அந்த அம்பு விட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காவலாளிகள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ஃபைலை ஒன்று வாங்கியிருந்தாங்க இல்லையா அவங்க மேலதிகாரிக்கிட்ட இருந்து, அந்த ஃபைலை பற்றி விசாரிக்கலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த ஊரில் உள்ள அதிகாரிக்கிட்டையும் விசாரிச்சுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, நான் இங்கே ஒரு மூலிகையை தேடி வந்திருக்கேன், அந்த மூலிகை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அதை காட்ட முடியுமான்னு கேட்க, அவரும் இங்கே தான் அந்த மலையில தான் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயா அவனுடைய ஆட்கள்லாம் அனுப்பி வச்சிருக்கான் இல்லையா, அந்த மலையில தான் அந்த மூலிகை இருக்குன்னு சொல்லி, நீங்க அந்த மலைக்கு போங்க, அங்கதான் உங்களுக்கு அந்த மூலிகை கிடைக்கும்னு சொல்ல, அவங்களும் நம்பிட்டு அங்க போயிட்டு மூலிகை எடுக்கிறதுக்காக போறாங்க. அவங்க தேடி போன மாதிரி அந்த மூலிகையும் அங்க இருக்குது. அதுவும் மரமா இருக்கா, அந்த மரத்துல இருந்து எடுக்கிறதுக்காக எட்டி எட்டி பாக்குறாங்க. அவங்களுக்கு எட்ட கூட மாட்டேங்குது. அப்ப அந்த மரத்துல இருந்து ஒரு குட்டி பையன் எழுந்திரிச்சு வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, எனக்கு இந்த மூலிகை பறிக்கணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அவனும் கீழே குதிச்சு வந்துட்டு, நானும் இந்த மூலிகை தான் பறிச்சு வச்சிருக்கேன், எனக்கும் இந்த மூலிகை பத்தி தெரியும், இது ஒரு மருந்து தானே, உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கிற மூலிகையை அவங்க கிட்ட கொடுக்க, சரி நீ எதுக்காக இங்க வந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் அம்பு விட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிட்டு, சரி வாங்க போகலாம், உங்களுக்கு இங்க வழி தெரியாது, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அந்த குட்டி பையன் வாங்கன்ட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த லீ அனுப்பி வச்சான் இல்லையா அவனுடைய வீரர்கள்லாம், அவங்கெல்லாம் வந்து இவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக எங்களை வந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது, வாங்க எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறானுங்க. எங்கன்னா நம்ம ஹீரோவும் லீயும் இருக்காங்க இல்லையா, அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிப்பாட்டி வச்சிடுறாங்க. அந்த மலையில ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்கவுங்க வேலைகளுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. எல்லாருமே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அங்க உள்ள எல்லாத்தையும் இந்த லீ கொலை பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறான். என்ன நீங்க யாரோ கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், என்ன கொலை பண்றதுக்கு ஒருத்தனா இருந்தாலும் கூட உங்களை எல்லாத்தையுமே நான் கொலை பண்ண போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காவலாளிகளை விட்டு இவங்களை எல்லாரையும் கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை ஒருத்தன் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், அதுக்காக அப்பாவி மக்களை எல்லாரையும் கொலை பண்ணுவீங்களா, நான் இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களை கொலை பண்ண வந்தவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், அவன் இருந்துட்டு, சரி அப்படியா, உனக்கு அவ்வளோ அறிவு இருக்கா, உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, நீ இந்த கொலையை பத்தி கண்டுபிடிக்க போறியா அப்படின்ட்டு, சரி நான் உனக்காக 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள என்னை கொலை பண்ண வந்தவன் யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி லீ டைம் கொடுக்க, அவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. அதே போல அம்பு பட்ட டெட் பாடி கிடக்குதுலேயே அதையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இவ்வளோ ஃபோர்ஸா இந்த அம்பு வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கே அவங்களுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிடுது. ஆனா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எங்கேருந்து அம்பு வந்துச்சுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மலையில இருந்து தான் உங்களை தாக்குறதுக்காக அம்பு வந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சு சொல்ல, அவன் நக்கலாவே பேச ஆரம்பிச்சிடுறான். நீ ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல
ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ற ஒர்க் மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா? 1 மணி நேரத்துல கொலையாளியே கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அம்பு மட்டும் எங்கிருந்து வந்துச்சுங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நக்கல் அடிச்சுட்டு அவனுடைய ஆளுங்களெல்லாம் விட்டு சீக்கிரமா இவங்களை எல்லாரையும் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க எல்லா காவலாளிகளும் அம்பை எடுத்துட்டு வந்து எல்லாரையும் கொலை பண்றதுக்காக நின்றுட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? நான் வேணா என்னுடைய ஃபயர் டாக் எல்லாம் அவுத்து விடுறேன். அவங்கள பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களுக்கு நிறையவே மோப்ப சக்தி இருக்கு. யாரு கொலை பண்ணாங்கிறது அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்கள விடட்டுமான்னு கேட்க லீயும் கண்டிப்பான்னு சொன்ன உடனே அப்ப ஹீரோடைய டாக்ஸ் எல்லாம் அவுத்து விடுறாங்க. அது இங்க அங்கன்ட்டு ஓடி போயிட்டு எல்லாரையும் கடிக்கிற மாதிரி போக பாவம் மக்கள் எல்லாம் பயந்து போயிட்டு கீழே குனிஞ்சிக்கிறாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இதுல ஒரு 2-3 பேர் மட்டும்தான் மரம் ஏறுறதுக்கு ரொம்பவே பிராக்டிஸ் பண்ண மாதிரி ரொம்ப வேகமா மரம் ஏறுறாங்க. அதை பார்த்த உடனே இப்ப தெரிஞ்சிருச்சா யார் இவங்கள குற்றவாளிங்கிறது. இங்க கீழே குனிஞ்சு இருக்கிறவங்க யாருமே குற்றவாளி கிடையாது. அவங்கெல்லாம் சாதாரண மக்கள். அவங்கள எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த 3 ஆட்கள் மட்டும்தான் மர ஏற தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க தான் உங்க மேல அம்பை எய்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அவங்கள மட்டும் பிடிச்சு அவங்கள கொலை பண்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த 3 ஆட்களையும் கொண்டு வந்து முன்னாடி மண்டி போட வச்சிடுறாங்க. லீக்கு கூட கொலையாளிகள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுறான். சரி இவங்க 3 பேத்தையும் கொண்டு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு மண்டி போட்டிக்கிட்டு, இல்ல இவங்கள யாராவது ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரையும் கொலை பண்றது நல்லது கிடையாது. ஸோ எனக்காக இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அவங்கள யாரு கொலையாளிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவங்க 3 பேர்த்தோடயே சேர்ந்து நானும் செத்து போயிடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஷென்கி இவ யாரு இப்படி வந்து இடையில மாட்டிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் சரி, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. நீ வேணா ஒரு 6 மணி நேரம் டைம் எடுத்துக்கோ. அந்த 6 மணி நேரத்துல நீ கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த கொலையாளி மட்டும்தான் சாகுவான். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாகுவாங்க. அதோட சேர்ந்து நீயும் செத்தாகணும் அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. இவன் வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல 6 மணி நேரம் டைமும் கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ யோசிச்சு பாக்குறாங்க, என்னென்னவோ கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ கொடுத்த நேரமும் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு இலை ஒன்று பறிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஆளுங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை பிடிக்கிறதுல அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் அலர்ஜி ஆகுது. சரி அப்ப இவன் கொலை பண்ண கிடையாது, மற்றவங்க யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க ஷூ எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல மலை ஏறுற வசதியான ஷூ எல்லாம் இருக்கும். அப்ப இதுல 2 ஷூ வந்து மலை ஏறுறதுக்கு வசதியா இருக்கு. யாருதான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு கிடக்குறாங்க. ஹீரோ கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான், நீங்க எதுக்காக இந்த லீக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவனே உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போயிட்டு நீங்க ஹெல்ப் பண்றீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு, பரவாயில்ல இருக்கட்டும், என்னை ஏற்கனவே எல்லாரும் துரோகியோட பையன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இந்த லீயும் அப்படி என்னதான் பண்ணிட போறாங்கிறத நானும் தான் பாக்குறேன்னு. சரிவா அந்த பொண்ணுக்கு கொடுத்த டைம் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு அங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆபீஸ்ல போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வரக்குள்ளேயே ரொம்ப வெளிச்சமா இருக்குமா, என்னது இவ்வளவு வெளிச்சமா இருக்கேன்னு கண்ணு கூசுதே அப்படிங்கிற மாதிரியே தான் வந்துகிட்டு இருக்காங்க. அங்க சந்தேகப்படுற 2 பேரை மட்டும் தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுல அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்தாலே நம்ம ஹீரோயின் கூட வந்துகிட்டு இருந்தானே அவனையும் தான் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு வணக்கம் சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல, இதுல யாரு கொலையாளிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஆல்ரெடி அம்பு விட்டாங்க இல்லையா, அந்த அம்போடைய வில்லு எங்க இருக்கும் அதை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. அது இன்னும் கிடைச்சிருக்காது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு டைமும் ஆயிடுச்சு, நானும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்குறேன், அதை எங்க ஃபேமிலி கிட்ட மட்டும் சேர்த்துருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி என்னை தேடி ரொம்ப அலைவாங்க, அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு காவலாளி ஓடி வந்துட்டு அந்த அம்போட வில்லு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வர நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த வில்லு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த அம்பை விட்டவங்க யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அதை பத்தி பேசிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த சமயத்துல இந்த லீயும் அங்க வந்துடுறான். லீயை பார்த்த உடனே, பரவாயில்லையே கரெக்டான நேரத்துல வந்துட்டீங்க, உங்களை கொலை பண்றதுக்காக அம்பை விட்டாங்க இல்லையா அதோடைய வில்லை கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் கொலையாளி யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல
அதுக்கு லீயும் ஓ அந்த வில்லு கிடைச்சிருச்சா, நானும் 6 மணி நேரம் ஆயிடுச்சு, கேஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன், பரவாயில்ல வில்லு கிடைச்சிருச்சு, அப்ப கொலையாளி யாருங்கிறது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த வில்லையும் கொண்டு வந்து அம்பை விடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சின்ன பையன் கிட்ட கொடுத்து நீ இதுல அம்பு விடுற மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு காட்ட, அவன் சின்ன பையன் தானே, ஆல்ரெடி அதை கத்துக்கிறதுக்காக தான் அங்க வந்திருப்பான், அதனால அவன் அம்பு விடுற மாதிரி அந்த வில்ல எடுத்து காட்ட அந்த வில்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சு அதுல இருந்து கட்டை விரலாம் எடுத்துருவான். ஆனா அந்த அம்பு வந்து அந்த அளவுக்கு வேகமா போகாதுங்கிறது தெரிய வருது. அதே சமயம் கூடவே இன்னொரு ஆள் இருந்தா இல்லையா, அவங்கிட்ட அந்த வில்ல கொடுத்து நீ இதை அம்பு விடுற மாதிரி பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் அந்த வில்ல பார்த்து அம்பு விடுற மாதிரி காட்ட கரெக்டா அவன் குறிச்ச பாயிண்ட்ல போயிட்டு அந்த அம்பு விழற மாதிரி அவனுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து அந்த வில்லையை இழுக்கிற விதமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது இவன் தான் கொலையாளின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் கையில தானே இந்த வேலையே இருக்கு, அதனால அவங்க யோசிக்கிறாங்க இது 2 பேத்துல யாரு கொலையாளியா இருப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த ஆளு தான் கொலையாளி அப்படிங்கிறத. அப்ப ஷாக் ஆயிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம ஹீரோயின் கையில ஒரு அம்பு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அம்பை வச்சு நம்ம ஹீரோயினையும் பிடிச்சு கழுத்திலே குத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு என்னை விட்டுருங்க இல்லைன்னா இவளை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்க உள்ள காவலாளிகள்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனாலும் இந்த பொண்ணை உயிரோட விடணும்னா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க, உடனே ஹீரோவும் எதுக்கும் பதட்டமாகாத, நீ அவளை கொல்றதுன்னா கொன்னுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தேவை நீ சாக வேண்டியதுதான், அந்த பொண்ணை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவமாயிடுது. ஷென் உனக்கு நான் யாருங்கிறது தெரியலையா, என்னை கொலை பண்ண சொல்றியே, நான் ஒரு சின்ன பொண்ணு இல்லை, என்னை கொலை பண்ண சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்ட்டு இந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்க, ஆமாம் எனக்கு மனசாட்சிங்கிறதே கிடையாது, நான் எத்தனையோ பேர்த்து போரில் கொண்டிருக்கேன், என்கிட்ட போயிட்டு மனசாட்சியை பற்றி கேட்குற, அவன் ஒரு கொலைகாரன், அவன் சாகிறது தான் முக்கியம், நீ உயிரோடு இருக்கிறது முக்கியம் கிடையாது, அதனால் நீ செத்து போனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நீ ஏற்கனவே வேற சூசைட் நோட் வேற ஒன்று எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை கொண்டு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு ரிவார்டும் நான் நிறைய கொடுத்துட்றேன், நீ செத்து போனீன்னா உன்னுடைய டெட் பாடியை கொண்டு போயிட்டு மரியாதையோட அடக்கம் பண்ணவும் செஞ்சிடறோம், நீ சாகக்குள்ள மரியாதையோட சாகிறது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல, கொடுத்து வச்சல நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற அந்த இங்குக்காக மை தேய்க்கிற கல் இருக்கும் இல்லையா, அதை கையில எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோயினும் நான் செத்து போனேன்னா பேயா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை உயிரோட வாழ்றதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா, எனக்கும் பேய்கள்னா ரொம்ப பிடிக்கும், என் வீட்லேயே நிறைய பேய்கள்லாம் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது, நீயே வா நாம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க. அவங்க ஒரு கட்டத்தில் டக்குன்னு அவங்க கையில் ஏதோ ஒரு பவுடர் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த பவுடரை அவன் கண்ணில் தூவி விட்டுறாங்க பேசிக்கிட்டே. ஹீரோவும் அந்த மையை தேய்க்கிற கல்லாலேயே அவன் மண்டையில் அடிக்க அவன் நம்ம ஹீரோயினை விட்டுடுறான். அப்படியே அவனை காவலாளிகள்லாம் பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நிற்க அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.